வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 14 மார்ச் 2024. டைம் வந்து 11:29 ஆகிட்டுருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸு பேங்க் நிஃப்டி 47,034 ரன் ஆகிட்டுருக்கு. 37-34 ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 46,984 அண்டு சப்போர்ட்டு 46,752. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா, காலையில் சப்போர்ட்டுக்கு மேலே வந்து இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து இப்போது ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி அபோவ் த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள என்ன பொசிஷன் நான் எடுத்தேங்கிறத காட்டுறேன். மார்னிங் நான் எடுத்த பொசிஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸு 46,600 கால் அண்ட் புட்டில் தான் நான் ட்ரேட் எடுத்தேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேடு நான் எக்ஸிக்யூட் பண்ணது 3 ட்ரேடு. எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ் வந்து பை அண்ட் செல்லு பெரு ட்ரேடுக்கு வந்து 2. ஸோ எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் 6 காட்டுது. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் டோட்டலாக நான் எடுத்தது 3. ஓகே, இப்போ அதோட ஓவரால் பொசிஷன் 4,397 ரூபீஸ் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்தர் பிரேக் அவுட்டு எந்த சைடு போகுது, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா இந்த புக் பண்ண ப்ராஃபிட்டை அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஒரு கேண்டில் வந்து அபோவ் த ரெசிஸ்டன்ஸு போய் க்ளோஸ் அவுட் பண்ணி தென் எகெயின் ஒரு டவுன் கேண்டில் ஃபார்ம் ஆகி இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது. இந்த லெவல் வந்து ஃபர்தர் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி கீழே வருதா இல்லை அபோவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்காங்கிறத பேஸ் பண்ணி ஃபர்தர் என்ட்ரி நான் கொடுப்பேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. இப்போ கேண்டில் ஃபர்தர் அபோவ் தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் எகெயின் வந்து ஒரு 90 குவான்டிட்டி பை சைடு நான் என்ட்ரி ஆகிறேன். ஆர்டர் ரிஜெக்டடு. ஃபர்தர் கேண்டில் அப் சைடில் தான் இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு 30 குவான்டிட்டி கால் சைடு என்ட்ரு ஆகிறேன். ஆர்டர் கம்ப்ளீட்டடு. இப்போ நான் பை பண்ணியிருக்க ப்ரைஸ் 866.40. இப்போ 10 ரூபீஸ் டவுனில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ கரண்ட் ப்ரைஸு 860.71 இது ஆல்மோஸ்ட் ஒரு 880 வந்துச்சுன்னா நான் எக்ஸிட் ஆகிடுவேன். பார்க்கலாம் 80 ரீச் ஆகுதான்னு. இப்போ 180 டச் ஆகிடுச்சு. நான் எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம சொன்ன 80 ரேஞ்சில் டச் ஆனதுனால நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் 3 பொசிஷனை. பை பண்ண ப்ரைஸ் 866 ரூபீஸு 2 லாட்டு. இது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண செல்லிங் ப்ரைஸ் வந்து 880 வந்தால் கட் பண்ணிடுவேன்ட்டேன். 880 ரீச் ஆகி மேலே போச்சு. 886 க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 4,997 ரூபீஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸு ஹையர் அண்ட் ஹையே அபவ் த ரெசிஸ்டன்ஸு. இப்போ பேங்க் நிஃப்டி இப்போ வரலும் ஹை போயிருக்குது. 47,211 டச் ஆகிருக்கு. இப்போ 204 ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம க்ளோஸ் பண்ண பொசிஷன் இன்னும் கையில் தான் இருக்குது. 900 ரூபீஸுக்கு போயிடுச்சு. நம்ம க்ளோஸ் பண்ண ரேஞ்சு 886. ஓகே, எனிவே அது மேலே போனாலும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம இன்றைக்கி நான் பண்ண இந்த ப்ராஃபிட்டோடு நான் எக்ஸிட் ஆகிறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்பர் ஆஃப் ட்ரேட் எக்ஸிக்யூட்டட் வந்து
4 ட்ரேட் பண்ணிட்டேன் நான். டோட்டல் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ் வந்து 8. ஒரு ஆர்டர் ரிஜெக்டு, இது ரிஜெக்டட் ஆர்டரு. ஸோ டோட்டலாக இன்றைக்கி நான் பண்ண ட்ரேடு 4 ட்ரேட் பண்ணியிருக்கேன். 4 ட்ரேடில் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் 9 அண்ட் ஓவரால் ப்ராஃபிட்டு 4997. இதுக்கு மேலே நான் ஃபர்தர் என்ட்ரி எதுவும் கொடுக்கல. மார்க்கெட் ஹையர் அண்ட் ஹை போனாலும் இல்லை ரிவர்ஸ் ஆனாலும் பேஸ் பண்ணி நான் அதுக்கு மறுபடியும் என்ட்ரி கொடுக்கல. இந்த ப்ராஃபிட்டோடு நான் இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறேன். இன்றைக்கி புக் பண்ண ப்ராஃபிட்டில் அரௌண்டு 250 ருபீஸு ப்ரோக்கரேஜ் கமிஷன் போக நமக்கு ஒரு 4740 to 50 ருபீஸு எதிர்பார்க்கலாம் ஓவரால் ப்ராஃபிட்டு.